என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாலை கொண்டாந்து பாருங்க சின்ன இந்த தட்டு மாதிரி கேக் ட்ரே மாதிரி கிடக்குது அந்த ரேக்கை வந்து கெமிக்கல் மருந்து போட்டு இந்த பால் எல்லாத்தையுமே ஊற்றி வைப்பினோம் ஊற்றி வச்சு கொஞ்சம் உருவ விட்ட உடனே அந்த பால் வந்து இங்கே பாருங்க புதல் கட்டி மாதிரி வந்துடுது இப்போ தண்ணி தன்மை இல்லை இஞ்சாலயம் வந்து ஊற்றி வச்சுக்கிறாங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது 2 மிஷின் இருக்கு வந்து கையால் சுற்றுற மிஷின் இது ஒரு வீட்டில் வச்சு தான் இந்த வளவுக்கு வச்சு செய்யணும் பெரிய பெரிய கொம்மையில் வேறு மிஷின் இருக்கும் இது என்ன செய்யணும்னு சொன்னாலும் பேருந்து வந்து இந்த சுதக்கல் மேடி இருக்குது அந்த பால் அதை எடுத்து இந்த அச்சுக்க போடி வேணும் எந்த அச்சுக்க இந்த இதில் சரிகிற அச்சு இருக்குல்லோ இங்கே பாருங்க இந்த அச்சுக்க இந்த ஒளியறியது இந்த வழியாக போட்டுட்டு இந்த அச்சை அப்படி சுற்றி வேணும் இந்த கைப்பிடியெல்லாம் கிடக்கு இப்படி சுத்த அந்த பாலை வந்து அப்படியே சப்பையாக்கி இது பே மாதிரி அந்த பால் வந்து இப்போ கட்டியாக்கிற பால் வந்து பே மாதிரி மெல்லிசாக வந்துடுமா தெரியும் அப்புறம் அந்த மெல்லிசை எடுத்து பேருந்து என்ன செய்கிறான்டா அடுத்த மிஷினில் போடுறது இந்தியாவில் வந்து அடுத்த மிஷினில் போடுறது போட்டு இந்த கைவிடாக்கு இதை வச்சு சுற்றுறது சுத்த இல்லை அந்த பல்லு மாதிரி கிடக்கு இந்த மிஷின் சரி இந்த வெளியிடாக்கு அப்போ அந்த வழியால் அப்படியே சீட்டு மெல்லிசை அடித்து கொண்டு போகும் போட்டு அங்கால வழியில் காய விடுறது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரப்பர் என்ன மாதிரி அடிக்கப்படணுன்றதை பார்ப்போமே பாருங்க போய் தொதல் மாதிரி எடுத்துட்டு நம்ம வழியில் சுத்தா சுத்தா இதே சப்பையாக அந்த பே மாதிரி வரும் அடிச்சு கொண்டிருக்கணும் அப்படி நசிச்சு மெல்லிசாக்கி பே மாதிரி வருது அது இதை வந்து கையால் சுற்றுவானும் சுத்த அப்படியே புளிச்சு விடுவாக்க சப்பையாக வந்து விடுறதுக்காக இருக்கும் அந்த காய் சுத்துற வேகமாக்குறாங்க ஸ்பீடா చూసి யாருக்கு கிட்டத்தா கூட கணக்கான பருவத்தில் சுற்றினா தான் அப்படியே சப்பை ஆகிக்கொண்டு போயிடும் இது வந்து முதல் ஒரு கட்டம் சப்பை ஆகிக்கிட்டு இப்போ அடுத்தது வந்து 2வது கட்டம் திருப்பி மிஷின் அந்த வெளியே சின்னனாக்கி மெல்லிசா அடிக்கணும் இதில் மெல்லிசா அடித்தோடனே அந்த சீட் பெருசாக வந்துட்டு அடுத்தது 3வது கட்டம் அடிக்கணும் அந்த கூட்டி குறைக்கிறதுக்கு தானே அதை இப்போ மெல்லிசா அடித்து போட்டு அடுத்த 3வது கட்டம் அடித்து அது சீட்டை எவ்வளோ பெருசாகிட்டு தாண்டு அடுத்தது வந்து 4வது கட்டம் அடித்து இன்னும் சின்ன நாக்கணும் மெல்லிசா மெல்லிசாகி கொண்டு போயிடும் பாருங்க பார்த்தீங்களா இப்போ சின்ன இருந்த இது வந்து இப்போ எவ்வளோ பெருசாக வந்துடுதாண்டு இனி அடுத்த 2வது மிஷினில் போட்டு அந்த பல்ல மாதிரி வந்து அப்போ எண்ணெய் நசிட்டு மெல்லிசாகும் பார்த்தீங்களா பாருங்க அப்படி என்ன மெல்லிசா போகுது அந்த அது அப்படியே புழிஞ்சு வந்து தண்ணியை கட்டி அப்படியே அந்த கல் வெட்டி சதுரமாக
இப்போ மெல்லிய மாதிரி வந்துட்டு ஐயா கையாலாம் சுற்றுறாரு பாருங்க. பெரிய ஃபேக்டரியோட மிஷின் இருக்கும். சின்ன தோட்டம் மண்டபடியாக கையால் செய்து செய்யலாம். ஆக்கப்பட்ட உசலா பெண் நடக்கும். இப்போ சீட் ஆகிட்டுதுன்னு சொன்னால் அந்த சின்ன கேக் தட்டில் வச்சது வந்து இப்போ முதலாவது மிஷினில் போட்டு சப்பையாக்கி அது 3-4 கிராம் போட்டு மெல்லிசாக்கி இப்போ அடுத்தது வந்து 2வது மிஷினில் போட்டு நல்லா சப்பையாக்கி மெல்லிசாக வந்துடுது. இனி இதை வந்து காய வைக்க போயிடும். காய வச்சுட்டு இப்போ போர்னரில் போட்டு காய வச்சுட்டு இப்போ இந்த போர்னரில் போட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம். பார்த்தீங்களோ இந்த பாலில் செய்த சீட் வந்து எப்படி இப்போ வந்துட்டுதுண்டு எல்லாம் மொத்தமாக இருந்தது அடித்து மெல்லிசாக்கி இப்போ நல்லா மெல்லிசாக்கி வேலை முடிஞ்சது. நீங்கள் அடுத்த என்ன சொன்னால் இது வந்து வெயில்ல காய விடுறது. காய விட்டு நாளைக்கு வந்து போர்னரில் போட்டு போடணும் பேக்கரி மாதிரி. அதே மாதிரி போர்னக்கை போட்டுட்டு அப்படியே பூவை போட்டுட்டு அப்படியே ஏற்றுமதி. அடுத்தது ஏற்றுமதி. ஓகே ஐயா வந்தாயா? சரி உறவுல இப்போ என்னென்னு சொன்னீங்க அந்த முதல் சீட் என்ன மாதிரி அடித்து கொண்டு வந்து இப்போ மெல்லிசாக்கி இப்போ வந்து வெயிலில் காய விட்டு கிடக்கு. பார்த்தீங்களோ காஞ்சு இப்போ என்ன மாதிரி வந்துட்டு வந்து பாருங்க. காஞ்சு நல்ல ஈரத்தன்மை இல்லாமல் ரப்பராக வந்துட்டுது. சரியோ பார்த்தீங்க இப்போ ரப்பர் தன்மைக்கு வந்துட்டுது. இதைத்தான் கொண்டு போய் கொண்டா பூவை போடுறது. இப்படியான இதுல இருந்தான் உற்பத்தி செய்யணும். டயர்கள், வாகனத்துக்கு டயர்கள், பலூனுகள் அப்படி என்று இதுகள் செய்யணும்.